இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், SN1 மெக்கானிசத்துக்கும் SN2 மெக்கானிசத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம வந்து SN1ன்னு வச்சுக்குவோம். இது வந்து நம்ம வந்து SN2ல வந்து வச்சுக்குவோம். ஓகே. ஸோ SN1, SN2 ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஓகே. அப்போ நம்ம SN1 ரியாக்ஷன் நமக்கு என்ன மீனிங்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும் இல்லையா? SN1னா அப்போ ஸ்லோ ஸ்டெப்ல ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். அப்போ ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் தான் இன்வால்வ் ஆகணும்னா இன்னொரு மாலிகுலை உள்ள விடக்கூடாது. அப்போ அந்த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸா இருக்கணும், ரொம்ப க்ரௌடடா வந்து இருக்கணும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டெர்ஷரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மோர் ஃபேவரபிள். S1 ரியாக்ஷன் வந்து மோர் ஃபேவரபிள் பார்த்தீங்கன்னா டெர்ஷரியில, அப்படி டெர்ஷரி இல்லைன்னா செகண்டரியில, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து வரும். அப்போ SN2 ரியாக்ஷன் நமக்கு என்ன மீனிங்? அப்போ வேணா நம்ம 2 மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும். அப்போ 2 மாலிகுல் நமக்கு ரியாக்ட் ஆகணும்னா அது வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்போ ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் பக்கத்துல வரணும், அந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா அது பிரைமரி வந்து மோர் ஃபேவரபிளா இருக்கும், செகண்டரி வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும், டெர்ஷரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். இதுவே மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி SN1 ரியாக்ஷன் அண்ட் SN2 ரியாக்ஷன். அப்போ S1 ரியாக்ஷன் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு பிளேனார் மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து கார்போ கேட்டையான் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு கார்போ கேட்டையான் நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா? இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 5 பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஜென்ரலா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாண்ட் தான் இருக்கும் இல்லையா? இங்க நமக்கு என்ன ஆகுது, குளோரின் வந்து வெளியிலயும் விடாது, OH வந்து ரியாக்ட் பண்றதுக்கு ரெடியாவும் இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு 5 பாண்ட் வந்து நமக்கு வந்து இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆனா ரெசமிக் மிக்சர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ரெசமிக் மிக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபுல் வீடியோல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பாருங்க, உங்களுக்கு வந்து யூ வில் கெட் சம் ஐடியா. ரெசமிக் மிக்சர் பார்த்தீங்கன்னா கார்போ கேட்டைன் வந்து பிளேனார் மாலிகுலா இருக்கும். அப்போ OH above the plane அட்டாக் பண்ணும், below the plane அட்டாக் பண்ணும். அப்போ above the plane அட்டாக் பண்ணா அதுக்கு ப்ராப்பர்ட்டி டிஃபரெண்ட், below the plane அட்டாக் பண்ணா ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபரெண்ட். அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வேற வேற காம்பவுண்ட், ரெண்டு டிஃபரெண்ட் காம்பவுண்ட் நமக்கு வந்து 50-50% நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் ரெசமிக் மிக்சர்னு சொல்லுவோம். இங்க நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்க நமக்கு என்ன ஆகுது, OH வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட தான் நமக்கு போய் அட்டாக் பண்ணும். அப்போ குளோரின் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், OH வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து அட்டாச் பண்ணும். அப்போ குளோரின் வெளியே போயிட்டு OH வந்து உள்ள வரும்போது அப்போ வந்து இன்வெர்ஸ் ஆயிடும். அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து அப்படியே இன்வெர்ஸ் ஆயிடும். அதனால அதுக்கு பேர் சொன்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இந்த 3 டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃபரெண்ட். ஓகே. SN1 ரியாக்ஷனுக்கும் அண்ட் SN2 ரியாக்ஷனுக்கும் SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம் தனியா ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன், SN2 மெக்கானிசம் தனியா நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் நான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டுக்கிறேன். அதுல மோர் டீடைலா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து நீங்க பாருங்க.